காய்ந்த மிளகாய் சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும், பச்சை மிளகாய் 3, துருவிய தேங்காய் சிறிதளவு, முந்திரி பருப்பு சிறிதளவு, ஆயில் பொரிப்பதற்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, தேவையான அளவு, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக 1, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தோசை மாவு இருக்கு இல்லையா, இந்த தோசை மாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய விஷயங்கள் எல்லாமே எவ்வளோ அளவு என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஸ்ரீபாலா கேட்ரிங் சர்வீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன் தோசை மாவை எப்படி அரைக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம குழிப்பணியாரத்துக்கு அதே இந்த தோசை மாவை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த தாளிப்பு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த தாளிப்பை அதில் ஆட் பண்ணுறோம். இந்த தாளிப்பும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப தாளிப்பு நிறையா இருந்தால் பிடிக்காது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு தான் தாளிப்பு நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மாவு தாளிப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குழிப்பணியாரமாக ஊற்ற போகிறோம். இந்த குழிப்பணியாரத்துக்கு நான் முதல் தடவை நான் சொல்லியிருந்தேன் நெய் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த நெய்யையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதிலே இந்த மிளகாப்பொடி மிளகாப்பொடி போட்டு ஒரு குழிப்பணியாரம்னு ஒன்று இருக்குது, அந்த மிளகாப்பொடி போட்டு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த மிளகாப்பொடியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய்யை போட்டு நம்ம பண்ணலாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை நான் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாவில் எந்த விதமான ஒரு சில பேர்லாம் இதில் கொஞ்சம் சோடாலாம் போடுவாங்க, நான் அதெல்லாம் போடுறதே கிடையாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபயர் நார்மலாக வச்சு போடுங்க. அப்புறமா நீங்கள் ஃபயர் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த குழிப்பணியாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த குழியினுடைய முக்கால் அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் அந்த குழிப்பணியாரம் வெந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஊற்றிருக்கேன், எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஊற்றினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இது எல்லாம் வேகட்டும், உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போது இந்த குழிப்பணியாரத்தில் நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம், திருப்புறம் பாருங்கள். ஸோ இந்த திருப்புறது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக இது மாதிரி ஒரு குச்சி வச்சும் திருப்பலாம், இல்லை உங்களுக்கு வாகு ஸ்பூன் தான் அப்படின்னா ஸ்பூனில் வச்சும் திருப்பலாம். ஸோ குச்சி வச்சு திருப்பினீங்க அப்படின்னா உங்களால் சூடு தாங்கிக்க முடியும். அந்த ஸ்பூன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பூனில் சூடு வரும். அதுக்காக தான் நான் குச்சியை காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா குச்சியிலேயே வரும். இந்த குச்சியை கூட நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, குழிப்பணியாரத்தில் கொஞ்சம் நல்லா ஆயில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வேகட்டும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், குழிப்பணியாரம் வெந்துருச்சு. ஸோ நீங்கள் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இப்படி விட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த ஸ்டிக்கில் மாவு ஒட்டலை அப்படின்னாலே வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். இந்த இதில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகாப்பொடி இருக்கு இல்லையா, இதை மேலே சாட்டை பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேர். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்றதையும் காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இதை பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்னு. கொஞ்சம் நல்ல பொறுமையாக வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே டாப்பாக வரக்கூடியது தான் இந்த குழிப்பணியாரம். நம்ம வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் அவசரப்படாமல் இதை வந்து பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வர்ற மாதிரி வரதோடு இல்லாமல் உங்களுக்கு அழகாக ரவுண்டாக அந்த ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு குழிப்பணியாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷேப்பில் கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். உப்புசமாக நல்லா அந்த ஒரு கப்பு கிண்ணத்து உள்ள அழகாக இருந்தால் பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பாருங்கள், இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டு எடுத்தால் அந்த மாவு ஒட்டக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம அந்த மிளகா பொடி குழிப்பணியாரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம எப்படி அப்படிங்கிறத பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ரை பேனில் நம்ம என்ன பண்ணணும், மிளகா பொடி குழிப்பணியாரம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அதில் ஆல்ரெடி குழிப்பணியாரத்தில் ஆயில் இருக்குது. இருந்தாலும் மேலே வாசனைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நெய் நல்லா சூடு ஆகட்டும். இந்த நல்ல நெய் சூடாகும். இப்போது இந்த மிளகா பொடி குழிப்பணியாரத்துக்கு உங்களுக்கு வந்து நெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பாருங்கள், இந்த குழிப்பணியாரத்தை இதில் நீங்கள் போடுங்க. இதை பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் குழிப்பணியாரத்தை போட்டிங்க அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த நெய் வந்து உங்களுக்கு எல்லா குழிப்பணியாரத்தும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்ப்ரெட் ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிளகா பொடி, அதாவது நம்ம இட்லி பொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இட்லி பவுடரை நீங்கள் இது மேலே இப்படி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மிளகா பொடியோட அந்த குழிப்பணியாரம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதையும் உங்களுக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லா குழிப்பணியாரத்திலும் அந்த மிளகா பொடியானது ஜாயிண்ட் ஆகியிருக்கும். அதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணணும். இப்போ இது வந்து நான் வந்து ஹோட்டல் மெத்தடில் இருந்ததுனால உங்களுக்கு நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பாருங்கள், இந்த ஸ்பூனாலேயே நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஃபயர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மிளகா பொடி போட்டு அந்த நம்ம நெய்யோடு பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கருப்பாகின மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபயர் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுவையான மிளகா பொடி குழிப்பணியாரம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே கூடயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.